மாமா மாமான்னு பாடும்போது சொன்னால அது உன்னை பத்தியா என்ன பத்தியா? யாருக்குடா தெரியும்? மாமா மாமான்னு சொல்லும்போது என்ன மாதிரி இருந்தது? பாட்டு பூரா உன்னை பத்தி தானே இருந்தது. எல்லாம் வந்து லாட்டரி சீட் வாங்கினா கூட 1ஆம் தேதி அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். இது என்னடா 7-8 மாசம் எடுத்துட்டு இருக்க. காலையில கவிதா கிட்ட வாய் திறந்து கேட்ட வேண்டியதான். சரி, இப்ப மூடிட்டு படு. கொட்டாய் விடுறதுக்கு மட்டும் ஒரு வாய் திறந்துட்டுமா? போகும்போது கவனிச்சியா? கவிதா என்ன மட்டும் தொட்டுட்டு போனாலே. தூவானோ தூ அது ஏதேதோ காணோ. குட் நைட் கவி. குட் நைட் அங்கிள். ஏண்டா கவி குட் நைட்னு சொல்றாளே, அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு அர்த்தம். கவி ஒன்னு எனக்கு ரொம்ப குட் நைட். இதுக்கு வேற என்னமோ அர்த்தம் போல இருக்குது. குண்ட புழுகுறான். ஏண்டா 1 ரூபாய்க்கெல்லாம் ததியனத்தம் போடுவேன். 100 200 அள்ளி வீசுறியே. ஏண்டா என்ன மல்ல மாதிரி தரம் பண்ற? திருட்டு நாயே சொல்லுடா. நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா பெரிய பையன் நான் தான் உனக்கு கொள்ளி வைக்கணும். சும்மா நாயகின்னு பேசுற. காசை கொண்டு வந்து கொடுத்தா கப்புனு வாங்கி சுருக்கு பையில முடிஞ்சு வைப்பியா? அதை விட்டு போட்டு கணக்கு கேட்கிறேன். கணக்கு கேட்டு ஒரு கட்சியே கந்தரவளமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. செங்கல் சூளையில 3 நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இருந்தும் என்னால வாரத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000 2000 கொண்டுட்டு வர? பிரெயின் மூளை ரோஸ்ட் களிமண். ஏமாமா 3 பேர் கேக்குறோம்ல, சொல்லுங்களேன். அது வேலை வெட்டி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தனா இந்த கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் கொடுப்பாருல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் குட்டியானு, அவர்தான் கூப்புக்கு மரம் வெட்ட வாடான்னு கூப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை வெட்டுறோம்னு. தேக்குனா ஒரு நாளைக்கு 15 ரூபாய் கூறினாங்க. சந்தன மரம்னா 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 மரம் தானே சந்தனத்தையே வெட்டி போட்டுன்னு வச்சுக்கேன். அது என்னமோ சந்தன மரத்தை வெட்டும்போது வாசமே வர மாட்டேங்குது. அரைச்சு பூசினாத்தான் வாசம் வருதுன்னு கோழி மாதிரி அறுக்கும்போது வாசமா வருது. குழம்புலாம் வச்சாதான் கொப்பு நட்டு. உனக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? கவிதாவை கண் கலங்காம காப்பாத்துறோம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்ல, சக்கரைன்னு பேப்பர் எழுதி நக்கரை எரிக்காது, காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? என்னடே நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்து உன் கையில வழங்க மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதுடா. ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது? பொழைக்கவும் மாட்டேங்க, பொழைக்கிறது கூடவே மாட்டேங்க. போங்க பச்சை. டேய் என்ன மன்னிச்சிடுறேன், உன்னை அடிச்சுட்டேன்ல. சரி. டேய் என்னடா அது? என் வயித்துல புளிய கரைக்கிறீங்க. போலீஸ் வழங்கல் என்னென்னமா சொல்றீங்க? நீங்க படிக்காதவனுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அத்தா நீ படிச்சு விடாச்சே, கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆமா பாட்டி, சந்தன மரத்தை வெட்டுறது சட்டப்படி குற்றம்தான். சட்டத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தா உன் கழுத்துக்கு எப்படி தங்க சங்கிலி வாங்கி கொடுக்கறதா? உங்க கைக்கு விளங்க மாட்டிட்டா என் கழுத்துல சங்கிலி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. பாருங்கடா, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அப்பச்சியே எங்க மாமனார் 3 நாளா வீட்டுக்குள்ள விடல. இந்த வீட்டுல போலீஸ் கேலீஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்புறம் இந்த கிழவியை நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னடா உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க. என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோப்ராஜ் மாதிரி பேசுறாங்க. அப்படித்தான் போனா ஒரு 3 மாசத்துல வந்துட்டா போகுது. மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய உங்க நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தப்பு வேலைக்கு போகாதீங்க. இதை நான் எந்த உரிமையில உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா வருத்தப்படுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. அந்த காலத்துல மாரியாத்தா நோம்பினா மஞ்சள் தண்ணி தான் ஊத்துவாங்க. இப்ப என்னடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க. சாய தண்ணியா? மாரியாத்தாக்கு ஜீன்ஸே மாட்டி விட்டுருவாங்க.
சும்மா ஊத்திக்க. கவிதா விளக்கண்ண உதப்ப திருந்த விடு. சாயப்படவில்லை. இன்னைக்கு தான் நான் உன்னை பாக்குறேன். தெரியாதனமா ஊத்திட்டேன். அதனால என்ன, என் கையாலதான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும்.